வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் சேனல்லேருந்து போதும்டா சாமி சிரிப்பை அடக்க முடியலை, மனம் விட்டு சிரிக்கலாம் வாங்க, அந்த வீடியோ தான் பார்க்குறோம். லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோ தான் அது. இந்த சேனலுக்கு நான் புதுசு, இது வரைக்கும் நான் அந்த சேனலே பார்த்தது இல்லை. நீ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தே, ஸோ அதனால தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செம்ம ஃபன்னான ஒரு வீடியோவாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. விநாயகரை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. யூபிஐ கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது எங்கன்னு தெரியல, ஆனால் தலைவன் கிராவிட்டிக்கு சவால் விட்டுருக்காங்க. எவ்வளோ கிட்ட போயிட்டு ஃபிளிப் பண்ணுறாரு பாருங்களேன். நான் பார்த்ததே இல்லை. இப்படி பண்ண முடியுது? நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. தலையை தரை கிட்ட கொண்டு போயிட்டு ஃபிளிப் பண்ணிடுறோம்ல டக்குன்னு. ட்ரிப்புக்கு வந்த இடத்துல இவர் ஒய்ஃபோட போட்டோ எடுத்து இருந்திருக்காரு. போட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் வச்சு தள்ளி விட்டாரு. மலையில இப்படி போட்டோ எடுக்காம போனாங்களே. வித்தியாசம்னு ரொம்ப வித்தியாசமா ஒரு வீட்டை கட்டி இருந்தாரு. இதுதான் வீங்கி போன வீடு. டிசைன் சூப்பரா இருக்குங்க. அட, ஒவ்வொரு ரூமும் வீங்கி கிராக்கே விட்டுடுச்சு போங்க. நல்லதாண்டா கட்டிக்கிறானுங்க. இல்ல அது டிசைனா என்னது? மச்சான் நடுவுல ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான். அவனை விரட்டி வந்த போலீஸ் ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ரோட்ல எல்லாரும் சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த மாடு ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. ஓடிட்டாங்க பாருங்களேன் குழந்தை. என்னடா இது வித்தியாசமான சம்பவமா இருக்கே. உங்களுக்கான ஒரு டாஸ்க். இந்த ரெண்டு அளவையும் வச்சு அந்த ஆமையோட ஹைட்டை கண்டுபிடிங்க பாப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஆர்மிலலாம் எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா இப்படிதான். அது எப்படி தாண்டாரு? அசால்ட்டா பண்ணிட்டாரு. கையில குழம்பு சட்டியோட பைக்ல இருந்து இறங்கின பொண்ணு ட்ரெஸ் வண்டியில சிக்கி இருந்திருக்கு. குதிரைமலை ஏறதெல்லாம் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அதையும் தாண்டி இவர் குதிரைமலை ஏற ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா முடியல. ஏறி தாண்டா ஆவன்னு எகிரி குதிக்கும் போது நினைச்சேன் அப்படிதான் விடுவாருன்னு. மல்லாக்க கவுந்துட்டாரு போங்க. ஒரு கல்யாணத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அந்த லேடி உட்கார்ந்து இருந்த சேர் நொறுங்கிடுச்சு. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். பைக்ல ரெண்டு பேர் ஓரமா நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி ஸ்கூட்டில வந்த அங்கிள் திடீர்னு அவங்க ஒரு செகண்ட் பதறிட்டாங்க. ஆனா இவர் என்ன இவங்களே திட்டிட்டு போறாரு. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. ஒரு ஜிம்ல இந்த லேடி தரைய துடைக்கும் போது வந்துட்டான்டா ஆர்வ கோளாறு. நம்ம போயிடுவோம் அந்த பக்கம். ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா கால வைப்பேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. நான் கூட ஈரமா இருக்கேன்னு நிக்க போறாருன்னு நினைச்சேன். இந்த லேடி அங்க உள்ள யாரையோ தேடி வரும்போது தண்ணி விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சு எனக்கு. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல் தெரியலையா? ஏதோ கண்ணாடி கிளாஸ் மாதிரி நினைச்சேங்க நானு. இவர் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன ரெண்டு பேர் அவர் மண்டையில சறுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஒரு ஆள் தப்புன்னு வந்து மேலே விழுந்துருக்காரு. கரெக்டா கழுத்தே வந்து லேண்ட் பண்ணிட்டாரு.
ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்கள பார்த்துருக்கேன். ஆனா இவரு புரியல, தட்டுறாரா? என்னங்க டீ குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு மனுஷன். டீயா அது? ஓடுற லாரிய டீ ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்ணுங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப டீசெண்டா சாப்பிடுவாங்க. அது வெளியே மட்டும்தான். வீட்டுல என்ன பண்றாங்க? என்ன மோரை இந்த உரி உரிகிறாங்க. வேக்கம் கிளீனர் தோத்து போயிடும் போல. வெளியே தான் மாடர்ன், வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படிதான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். இந்த குல்ஃபியை வின் பண்ணதுக்கு 2 மில்லியன் கிடைச்சது. ஆனா அதுக்கு காரணம் ஒரு நிஜமாதான். இங்க எல்லாரும் பால் உள்ள விழாது அவ்வளவுதான் நினைக்கும் போது ஒரு அந்த பாலை உள்ள தள்ளி விட்டுடுச்சு. அதனாலதான் விழுந்துச்சா? தலைவன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன். ஆனா ஃபினிஷிங் தான் கொஞ்சம் ரீல் ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தேன். ரீல் ரியாக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போன பாட்டிய பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாட்டி போடுற ஆட்டத்தை மேபி பண்ணலாம் ஃபியூச்சர்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எவ்வளவோ வித்தியாசமா அடிச்சு பார்த்துருப்போம். ஆனா மொட்டை அடிக்கிறதுக்குலாம் பத்திரிக்கை என்னத்த வித்தியாசமா அடிக்க முடியும்? அடிச்சிருக்காங்களே. அந்த பத்திரிக்கையை திறந்தா அட இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. செம்ம கிரியேட்டிவிட்டிங்க. பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதுல தலைவனோட கான்பிடன்ஸ் எல்லாம் வேற லெவலு. பிறந்த நாள்ல நடந்திருந்த சம்பவத்தை பாருங்க. பர்த்டே லேடி ஃப்ளவர் கேண்டில ஊதி அணைக்கும் போது பல்லு செட்டு எட்டி பார்த்துடுச்சு. வாலிபால் மேட்ச்ல இந்த பொண்ணை எதிர் டீமை ஏம் பண்ண சொன்னா எங்க ஏம் பண்ணிருக்கு பாருங்க. ஆனா அதுவே பசங்க ஏம் பண்ணா அம்மாடியோ என்ன ஷாட் இது? 2 மாடி உயரத்துக்கு போகுது. இந்த லேடி ஸ்கூட்டிய வீட்ல இருந்து வெளியே எடுத்திருந்திருக்காங்க. அப்போ இவ்வளவு போராட்டமா என்ன வெளியே எடுக்கிறதுக்கு இந்த திணறுது. அப்ப ரோட்ல போறவங்க நிலைமை ஒரு வழியா வண்டிய வெளியே எடுத்ததும் இது அந்த வீட்ல உள்ள இத பாருங்களேன். உள்ள இந்த பொண்ணு வீட்ல உள்ளவங்க தான இத அப்லோட் பண்ணிருக்கணும். பப்ளிக்கா விழுந்தாங்களா? அந்த ஆள் என்ன சொன்னா? பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். ஏன் என்ன சொன்ன? சோர்வாரிங்க 1/2 கிலோ மாட்டுக்கு 1/2 கிலோ. என்னங்க திடீர்னு பாலிடிக்ஸ் சொல்றீங்க? மாட காப்பாத்துன்னு சொன்னதும் மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னதும் ஒரே ஆளா? என்னடா இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு கல்யாணத்துல பாடிட்டு இருந்தவரு திடீர்னு செட்ட புடிச்ச பையன் சார். இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். ஒரு காலேஜ் காம்படிஷன்ல பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரையும் பயம்படுத்த போறாருன்னு நினைச்சா ஒரு மாதிரியா போட்டு அண்ணா அஜித்தண்ணா உடாதடா இந்த வாட்டி ஏத்தாடுங்க. இந்த வாட்டி சாமி வந்து போட்ட. என்ன நன்னு சாமி பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு ஆக்சுவலா ஓடல தானே, ஏன்னா அது வேற லாங்குவேஜ்ல போட்டுருக்காங்க அந்த பேனர்ல. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம்.
ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Subscribe பண்ணிட்டு சப்போர்ட் like பண்ணுங்க. போட்டுருங்க போன்ல நண்பர்களே. என்ன பார்க்கறான்னு தான் பார்த்தேன், ஆனா இத பார்க்கலையே. தலைக்கு கைய எப்படி அண்டை கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏய் இது என்ன இது? என்னடா கையை இது? தனியா கலட்டி வச்ச வித்தியாசமா மாதிரி. வளைச்சு வச்சிருக்க கைய. என்ன இது? Don't try this. உள்ள என்ன இருக்கும்? மூஞ்சில அடிச்சு அமைக்கி பாப்போம். தெரிஞ்சதுதான். விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி விதவிதமா பிள்ளையார வச்சு பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு பிள்ளையார நான் பார்த்ததே இல்லைங்க. ஓ இதான் அந்த தம்ப்நெயிலா? பிள்ளையார் கலைஞர் விநாயகர்லாம் வயிறு போட்டு தான், வச்சிருக்கீங்க. அதையே காணோம். சூமி போன இது மாதிரி பரவாயில்ல, இருக்கு. நார்த் சைட்ல பிள்ளையாருக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க போங்க. ஓ, டேய் அவரு பிரம்மச்சாரி பிள்ளையாரடா, அவரை பிளே பாய் பிள்ளையாரா இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த சிலை இருக்குல்ல, பார்க்க இதெல்லாம் தும்பாட் உங்களுக்கு படத்துல தெரியுமா? மாவுல பொம்மை செய்வாங்கல்ல, படம் பார்த்திருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பொம்மை இதெல்லாம் இருந்துச்சு. தாண்டி பிள்ளையார கரைக்கலான்னு கடற்கரைக்கு கொண்டு போனா உள்ள வரும்போது வழியிலே போட்டுருவாங்க. ஆர்வமா தான் வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஆக்சுவலா இது பின்னாடி உள்ள ரீசன் என்ன, எதுக்கு கரைக்கிறாங்க? விநாயகர் சதுர்த்தி தீமிதி திருவிழாவா மாறிடுச்சு. சுடுதா? தாங்க முடியாம எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, அது எனக்கு புரியல இது வரைக்கும். ஏன் அப்படி என்ன பண்றாங்க? ஐயோ சுடு தாங்க முடியலையா? இந்த ஆரஞ்சு வேஷ்டி எல்லாம் காலும் சுடுது, பிள்ளையாரையும் கீழே வைக்க முடியாம அவதிப்பட்டாரு. செருப்பு போட்டு போகக்கூடாதோ? ஆனா அவங்களாம் செருப்பு போட்டு தான் போறாங்க. அந்த சூட்லயும் யாரும் செருப்பு போடணும்னு நினைக்கல. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பசங்க 4 பேர் சேர்ந்தா போதும், அவங்க பண்ற அளப்பறிக்கு அளவே இல்ல போங்க. அதுக்கு என்ன ரீசன், எதுக்கு கரைக்கிறாங்க? அட நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது இந்த ஆண்டி யார நினைச்சு எரிஞ்சாங்கன்னு தெரியல, அம்புட்டு வெறி வெட்டு ஒரே எரிதான். வெயிட் எதுவும் இல்லாம வெறும் கம்பியை வச்சு எக்ஸசைஸ் பண்ணதுக்கே ஓ மாட்டிக்கிட்டாரா? குனிஞ்சதும் சப்போர்ட் கிடைக்காம விழுந்துட்டாரு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தலைவனுக்கு மனசுல ஏபிடிலியஸ் நினைப்பு. 4 அப்படியே ஸ்டெப்பா? திரும்பி 360 டிகிரில விளையாடுறேன்னு. 4 ஸ்டெப் இருக்கு. நமக்கு இது தேவையா? சரிவான இடத்துல பார்த்து நடக்கணும், இல்லனா என்ன அப்படி போய்கிட்டே இருக்காங்க? நம்மளே நினைச்சாலும் நிறுத்த முடியாது போங்க. என்னது இது, ஆயிலா என்ன? 2025ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி இப்படி ரிங்க கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த Bike ஜென்மத்துல lover. உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. இந்த தாத்தா என்ன பண்ணிட போறாரு? பா, ஆஹா, கோலுக்கு போகுமா போகுமா? போயிடுச்சு. இங்க 6 பொண்ணுங்க சும்மா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடினதுல ஸ்டேஜ் லைட்டா குலுங்கிடுச்சு. அப்பவும் பால விட மாட்டேன். இப்ப பாரு என் ஐடியாவை. இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. ஆரச்சே மிதிக்க வச்சிட்டாரு. இவர் ஆத்துல காலை தீபத்தை பிடிச்சு. மட்டும் விடல, போனையும் சேர்த்து விட்டுட்டாரு. இதனாலதான் நான் மேல் பாக்கெட்ல போன் எதுவுமே வைக்கிறதில்ல. காய்கறி phone வேற வாங்கும்போது எதுவும் எவ்வளவு வைக்கிறதில்ல. ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஊச்சாரையா ஊச்சாரு ஓரஞ்சார ஊச்சாரு. அத்தனை பேர் நிற்கும் போதும் மேக்னெட்டை வச்சு அசால்ட்டா ஏமாத்திட்டானே. நம்ம தான் சூதானமா இருக்கணும். ஒரு சிலர் வீட்ல பாத்ரூம் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, டப்போட. ஆனா இவர் ஆசைப்பட்டது என்ன, இது பாத்ரூமா இல்ல டிஸ்கோதிக் பாரா? என்ன இது? மனுஷனுக்கு வித்தியாசமான ஆசைகள் இருந்திருக்கு. கோயில்ல சாமி ஆடிட்டு இருந்த லேடி திடீர்னு எதிர்ல இருந்த கேட்டா வெள்ளை சாமி சட்டைய விடுவாங்க. பலார்னு விட்டுடுச்சு. கேட்டா சாமிப்பா சாமிப்பா வந்துட்டு தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. செவனேந்த
போய்க்கிருந்தேன். யாரு வம்பு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ரோட்ல சாமி இறங்கி இந்த ஆடுறது. 2 காருக்கும் பிரச்சனை போல. அப்போ இவரு என்ன என்னென்ன இப்படி ஆகி போச்சு. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கா. பஸ்ல போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் ஒரு மண்டையிலயா விழுற மாதிரி இருந்ததும் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க என்னங்க இதெல்லாம் விழுகிறவா இருக்கணும், டப்புன்னு எடுக்காம சரி விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ எடுப்போம். நம்ம கெட்டுற வீட்டுக்கு விதவிதமா டைல்ஸ் ஒட்டணும்னு நினைப்போம். அப்படி இவரும் நினைச்சு ஒட்டி இருந்தாரு பாருங்க. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. அட ஒவ்வொரு டைல்ஸும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க. அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன். ஏதோ ஒரு யூனிக் டிசைன் அப்படி நினைச்சு ஏதோ பண்ணிட்டாங்க போல. நல்லாவே இல்லை. கடைக்குள்ள எல்லாரும் குனிஞ்சு போறாங்கன்னு கடையை திறக்க வந்த இவரும் இவருங்க வருஷங்களுக்கு சேஷம் நீதான் கடையை திறந்தே வைக்கணும். அந்த படத்துல ஆக்ட் பண்ணவர் ஞாபகம் சாங் ஒரு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போட்டியில இருக்கு. இப்ப என்ன வேகமா வர்றான். ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமா வர்றது? திடீர்னு ஒரு இதுக்காக ஃபர்ஸ்ட் டக்கன் போயிட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி நின்றலாம் அப்படின்றதுக்காக அங்க நின்னவன் தான் கடைசி வரை அங்கதான் நின்னான். இதெல்லாம் சம ஸ்கில். அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா. அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. என்ன பேஸ்ட் இங்க வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா ஓ ஷவரா. ஆமாங்க. என்னங்கடா இப்படி இறங்கிட்டீங்க? ஹேண்ட்மேட் ஷவர். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த பஸ்ல தெரிஞ்சுதான் நிக்கிறாரான்னு தெரியல. ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு ஹோட்டலோட பில்ல இட்லி என்ன விலை போட்டிருந்ததுன்னா 190. என்னது ஒரு இட்லி 190 ரூபாயா? அடப்பாவீங்களா, தேசப்பற்ற எங்க காட்டி இருக்காங்க பாருங்க. இத சாக்க வச்சு ரோடு போட மாட்டீங்களே. காட்டுல இருந்து ஒரு சிங்கம் ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. அது இந்த வழியா தப்பிச்சு ஓடும்போது தெய்வமே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துறப்பா சாமி. ஐயோ. இவருக்கு என்ன அவசரமோ தெரியல, கதவை திறக்கணும்ன்றத மறந்துட்டாரு. எல்லாரும் படியேறி தான் போனாங்க. மறக்கல, கதவு இருக்குன்றதே தெரியல இங்க. அதான் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வண்டியில ஏத்துறதுக்காக சேரை மேல தூக்கிட்டு போனாரு. அப்போ அந்த சேரோட சேஃபா ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பைக் ஆஃப் பண்ணாமலே பைக்கை நிறுத்திட்டு இறங்கிட்டாப்புல. அடுத்த செகண்ட் இவர் போய் ஆக்சிலேட்டரை திருக்கிட்டாரு. பரவாயில்ல, அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. இங்க அவங்க பொண்டாட்டிய தூக்கிட்டு ஓடணுங்கிற போட்டி வச்சிருந்திருக்காங்க. அட இதான் சரியான வாய்ப்புன்னு கீழே போட்டுட்டாரு. ஊரே இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். தலைவன் ரீல்ஸ் டான்ஸ் ஆக்ஷன் ஆடி பண்ணும்போது அசத்தலாம் நினைச்சு டப்புன்னு விழுந்துருவாரு. என்ன ஆளக்கானோம் தம்பி தம்பி ஸ்ப்ரே பெயிண்ட தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காப்புல. அது பறந்து வந்து தம்பியவே தாக்கிடுச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் ட்ரம்ஸ் எப்படி அடிச்சிருந்தாருன்னு பாருங்க. இவர் அடிச்ச அடியில ட்ரம்மே பிஞ்சிட்டு போயிடுச்சு. மறுபடியும் அடிக்கிறார். இவர் என்ன பண்ணாருன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு ஏதோ அந்த கச்சேரி புக் பண்ணிருப்பாங்களா, என்னடா துணியை போட்டு அரைக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படியும் கிளீன் பண்ணலான்னு இத பார்த்த அப்புறம் தான் தெரியுது. கொரியால நடந்த ஒரு ஷோல ஆடியன்ஸ அசத்தலாம் நினைச்சாரு. ஆனா ரிவீட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு மாதிரி அவமானமா மாதிரி
உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க. ஷர்ட்டை இந்த டிவிக்கு மாநாட்டில் ஒருத்தர் தூக்கி போட்டாங்களே அந்த ஷர்ட் மாதிரி இருக்குல்ல. சரி, ஏபிசி ஏயும் பியும் பிடிச்சி சியோட சேர்க்கணுமா? சேர்த்து அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு முடிஞ்சது. பேஸ்பால்லாம் பாலை எவ்வளவு வேகமா த்ரோ பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி ஒரு மேட்ச்ல த்ரோ பண்ண பாலு காட் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். வாழை மரத்தை தோட்டத்திலையும் தோப்புலையும் வச்சுதான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன அபார்ட்மெண்ட் டெரஸ்ல வாழை மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காப்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒன்னு இல்ல 3 வாழை மரம் இருக்குங்க. ஆனா அதுல நமக்கு ஒரு தார் கிடைக்குமா? எனக்கு வாழை மரத்துல இலைக்கு தனியா வளர்ப்பாங்க, பழத்துக்கு தனியா வளர்ப்பாங்கன்றதே ரீசனா தான் தெரியும். பழத்துக்கு வளர்க்குறவங்க ஸ்டைலா உடைச்சிருக்காரு பாருங்க. வாழை மரத்துல பாத்தீங்கன்னா இலை பிஞ்சு பிஞ்சு தான் இருக்கும். அந்த மாதிரி இதுலதான் சமைக்கிறாரு. அங்க எவ்வளவு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணல கமெண்ட்ல. இந்த மொத்த கேனையும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். போட்டு சமைச்சிட்டு இருக்காரு. அட்ட நிஜமாவா? நல்லா இருக்குல்ல? வாவ். இந்த வாலின்னு ஒரு படம் இருக்குல்ல, அது இப்படிதான் எல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல வரும்போது கியூப் மாதிரி செஞ்சு அதான் அடைக்க முடியும். மேம் ஃபீட்பேக் ப்ளீஸ். ஃபீட்பேக். இவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபீட்பேக் கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த லேடி ஃபீட்பேக் தானே இந்த தரேன். ஓ ஃபீட்பேக். ஓ புரிஞ்சுதா? இதான் ஃபீட்பேக். நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். நைஸ். செம்ம ஃபன்னான வீடியோ, நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் இந்த சேனல் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவுமே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நைஸ் வீடியோ, வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கண்டென்ட் ஃப்ரம் வரன்.